டிக்கெட் எடுத்தா அப்ப காட்டு. ஏங்க எங்க அப்பா தாங்க அவரு எடுத்தாரல எனக்கு தெரியாதா? ஒப்பனா இருந்தாலும் டிக்கெட் எடுத்து எனக்கு தெரியாதுல்ல. ஏங்க எடுத்துட்டாருன்னு சொல்றேன்ல. அட போடா நன்னாரி. பெருசு. என்ன மூக்குல பஞ்சு இருக்கு? அதான் சொன்னேன்ல ஏற்கனவே டிக்கெட் எடுத்தாருன்னு. எந்த டிக்கெட்டியா சொல்ற? செத்துட்டாருங்க. செத்துட்டாரா? ஏண்டா பொறுத்தையானா இவ்வளவு வண்டியில வச்சிருந்த நீ? என்ன எனக்கு டிக்கெட் எடுக்காம போயிடலாம் பாக்கீங்களா? உட்கார். பேசி இருக்கீங்களா? உட்கார். உட்காரியா. இந்தா பெத்த அப்படி அடக்கம் இல்லாம நீ உட்கார வச்சு கொண்டாரு நியாயமா அது? இங்க பாரு, காலம் போற வேகத்துல ஆத்தா செத்தாலும் அப்ப செத்தாலும் அப்படி அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். அள்ளி போறதுக்கு எவன் காசு வச்சிருக்கான்? அடே பெத்த உள்ள இப்படி இல்லாம சொல்றது. பெத்தான் செத்தான் விடியா. என்ன புறப்பட்ட? என்ன பண்ண சொல்ற? பாடி எடுத்துட்டு போ. தாடி எடுக்கவே காசு இல்ல, பாடி எடுத்து போய் என்ன பண்றது? அடே அடே உன்னை கையெடுத்து கும்பிரண்டா. எப்படியாவது கொண்டு போயிரா, இல்ல எல்லா வேலையும் இறங்கி வாங்கி வெறும் வண்டி தான் போகும். 3000 பணத்தை கொடு. 3000மா? எதுக்குடா? என்னையா கிணத்தனமா பேசிட்டு இருக்க? பாடியை இறக்கணும், கால் டாக்ஸில ஏத்தணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பாடையை கட்டணும், பந்தல போடணும், 3ஆம் நாள் பால் ஊத்தணும், 7ஆம் நாள் பயிர வைக்கணும், 16ஆம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போடணும். இதுக்கெல்லாம் உங்க அப்பா நான் காசு தருவான்? சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது? போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டே இருக்கியா? குப்பை தொட்டில டேய் சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தாயி என்ன உள்ள வச்சு நொங்க எடுத்துருவாங்கப்பா. அது நான் என்ன பண்றது? டேய் உன்னை கையெடுத்து கும்பிரண்டா, தயவு பண்ணி கொண்டு போடா. என் சம்பள காசு கூட ஒரு 500 ரூபா இருக்கு, அதை வேணா நீ எடுத்துக்கலாம். சரி சரி கொடு. யோ வாயா போ. போலாமா? இந்த வண்டியில அங்கதான் தெரிச்சு வாங்க, அடுத்த வண்டிக்கு போலாம். கேட்டவன கொடுக்க வேண்டியதானே? எவ்வளவு மூச்சு அடைக்கிறது? என் பிள்ளை யாருக்கிட்டயோ இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னதில்ல. வேகமா வாயா. நல்ல ஆம்பளி பஸ்ஸா புடி. அட பாவியா, இது வரைக்கும் முள்ள மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா. உட்காந்து யோசிப்பாங்களோ. என்னங்க இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு? அப்பா டிரைவரே, இப்படி மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? டிரைவர் கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்றதே. எந்த ஊரியா நீ? கஞ்சம்பட்டி. இங்க எங்க வந்த? என் குழந்தைய சடங்கு வந்திருக்கோம். இது யாரு? என் பொண்டாட்டி. கொஞ்சம் அனுப்புறியா? என்கிட்ட இல்லையா, அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன். வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்காரல, போல பாத்துருவோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்காரத்தா. என்னங்க இந்த டிரைவர், நான் போய் பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஓட்டு ஓட்டுறா? அதானே. ஏப்பா வேகமா போற வண்டி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கா? ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வெட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. இனிமேல் வேகமா போக சொல்லுவியா? கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு போட்டும்பா. வெரி குட். ஏப்பா டிரைவரே, உருட்டுவியா? ஏறுங்க. ஆனா பாவிலா, ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும் போது அடிச்சுக்கிறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏறுங்கடா. இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாரு. இது சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். எதுக்குடா அது? எனக்கு இடம் போறதுக்கு. இடம் போறதுக்கா? பாம்பு தூக்கி போட்டாடா, இடம் போடுவாங்க. ஏற்கனவே பஸ்ல ஏறி உட்காந்து எல்லாம் ஓடி போயிட்டாடா. எடுத்து உள்ள வைடா. என்ன சார் பண்ண சொல்றேன்? இவன் இருக்கிறதுனாலதான் ஃப்ரீயா ஏறி வர முடியுது. இல்லாட்டி இந்த கூட்டத்தை ஏறி வர முடியுமா? அதுக்கு நாகராஜ், உன்னால யாருமே உள்ள ஏறி வரமாட்டேங்கிறாங்களா? கண்டக்டர் மாமா கெஞ்சிராரு. வாடா ராஜா வா. என்னடா அப்பா தூக்கி போட்டு கோவமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா 2 முட்டை வாங்கி தரேன். என்ன என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? வாடா ராஜா, அப்பா சொன்ன வந்து ஜெண்டிமெண்டா எடுத்து உள்ள விடாங்கிற கொன்னு. இவரு நம்மள கொன்றுவாரா? உனக்கு சிரிப்பா இல்ல? இருக்கா இவரை என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம். என்ன கிட்ட போய் நம்மள போட்டு விடுறாரு. ஒருவேளை அடையாளம் பார்த்திருக்குமோ?